இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக அமைத்தல், இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அமைத்தல், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நாம் பேசுதல், ஹவு டு டாக், ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் என்று தொடர்ந்து நாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். இதுல பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய வினைச்சொற்கள், நம்முடைய தாட்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வினைச்சொற்கள், நம்முடைய சென்சஸை வெளிப்படுத்தக்கூடிய ஹியர், சி, டச், லிசன், ஃபீலிங், லைக்கிங், இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துதல் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே ஹோப், இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கங்க, இந்த வேர்ப் நீங்க எடுத்துக்கங்க. இதை வெர்பா பயன்படுத்தினீங்க அப்படின்னா எதிர்பார்த்தல். கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி. ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி என்ன? ஹோப்பிங். இந்த ஹோப்பிங் அப்படிங்கறத எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, 2 பேரும் நீங்க மீட் பண்றீங்க. மீட் பண்ணிட்டு 2 பேரும் பிரிய போறீங்க. கூடிய விரைவில் நாம் சந்திப்போம், விரைவில் நாம் சந்திப்போம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் பார்க்கலாம், கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க? மீட் யூ சூன். மீட் யூ சூன். உன்னை, யூ, உன்னை விரைவில், சூன், உன்னை விரைவில் சந்திக்கிறேன். உன்னை விரைவில் சந்திக்கிறேன். உன்னை விரைவில், மீட், சந்திக்கிறேன். இந்த இடத்துல ஒண்ணு போடுவோம். நம்ம இந்த ஹோப்பை பயன்படுத்தி என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இடத்துல ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஹோப்பை பயன்படுத்தி நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஹோப்பிங். ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி, ஹோப்பிங். ஹோப்பிங் டு, hoping to meet you soon. Hoping to meet you soon. உன்னை விரைவில் சந்திக்கிறேன். சந்திப்பதை எதிர்பார்க்கிறேன். ஹோப்பிங் அப்படின்னா என்ன? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்றீங்க இல்லையா? எதிர்பார்த்துட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு, இந்த இடத்துல என்ன மாறும்? இது சந்திப்பதை, சந்திப்பதை
உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப பெருசா கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா நம்ம பேசக்கூடியதுதான். உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ். திஸ் இஸ் கால்ட் as present continuous tense. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது என்ன? present continuous tense. hoping to எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். hoping to meet you soon. இருக்கிறேன் அதுக்கு என்ன? I am hoping to meet you soon. I am hoping to meet you soon. இந்த I am அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறது இல்ல. அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன சொல்றோம்? hoping to meet you soon. சொல்லுங்க இப்போ. hoping to meet you soon. hoping to meet you soon. உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எப்போ வரும்? அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.